குருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இசை பயணத்தின் சிறப்பு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மத்தில் வந்திருக்கிறது பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அவர்கள். இவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆராதனை வீரராக இருக்கிறார். அவருடைய பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வாங்க இந்த சிறப்பு நாளிலும் அவருடைய இசை பயணத்தின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கோம். ஸோ உங்களோட இந்த மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி உங்களோட சைல்டுஹுட் பற்றி சொல்கிறீங்களா? உங்கள் நேட்டிவ், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் பேரண்ட்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட இணைந்து என்னுடைய காரியங்களை ஷேர் பண்ணுறது. சால்வேஷன் டிவி நேரில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தேனி டிஸ்ட்ரிக்டில் உத்தமபாளையம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஸ்கூலிங்ஸ் எல்லாம் அங்கே தான். அது வந்து ஒரு ரூரல் வில்லேஜ் மாதிரி தான் அந்த டைம் நாங்கள் இருந்தப்போ. பட் இன்றைக்கி எங்கள் ஊர் நிறையா வளர்ந்துருக்கு. எனக்கே சம்டைம்ஸ் ஷாக் ஆகுது ஊரை பார்க்கும்போது, நம்ம ஊர் தானா அப்படின்னு. நாங்கள் வளரும்போது அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அங்கே தான் என்னுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் படித்தேன். ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூல், திரும்ப அப்புறம் 9th to 12th பக்கத்தில் ஒரு வில்லேஜ் போகணும், ராயப்பன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர், அங்கே தான் படித்தேன். ஸோ அதுதான் என்னுடைய நேட்டிவ். உங்கள் பார்ன் கிறிஸ்டியனா? உங்கள் பேரண்ட்ஸும் கிறிஸ்டியன்ஸா இல்லை எப்படி நீங்கள்? Yeah, born Christians. Born Christian means traditional Christians, Roman Catholic family. அப்பா எங்கள் ஃபேமிலியில் எங்களுடைய தாத்தா தான் ஹார்மோனியம் வாசிப்பாங்க எங்கள் சர்ச்சில், ஆர்சி சர்ச்சில். அதனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்போது ஃபேமிலியில். ஸோ கேத்தலிக்ஸ் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த நாட்களில். இன்றைக்கி ஒரு மாதிரி நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அப்போது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்டில். ஸோ அதனால் அதில் அந்த ட்ரெடிஷ்னலாக பயங்கரமாக அந்த பக்தியில் அப்படி வளர்க்கப்பட்டோம். ஸோ நீங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நீங்கள் ஜெனரேஷன்ஸாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கீங்க. பட் இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம், இந்த பெந்தகோஸ்தே அனுபவம், அது உங்களுக்கு எப்போ கிடச்சிது? ஆமாம், ஆக்சுவலாக என்னுடைய அப்பாலாம் அப்படி இருந்தாலும் அம்மா வந்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தவங்க அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே. ஸோ அதனால் அம்மா வந்து வீட்டில் அவங்க நிறையா ஜெபம் பண்ணுவாங்க. பட் சர்ச்சஸுக்கு போகிறதுக்கு எல்லாம் தடைகள், பயங்கர தடை, அதெல்லாம் போக முடியாது. பட் வீட்டில் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது மீட்டிங்ஸ்க்கு எங்களை கொண்டு போவாங்க. எங்கள் ஊரில் இந்த மே மந்த் அப்படிலாம் கிரவுண்ட் மீட்டிங்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது அப்பாட்ட கேட்டு அம்மா கொண்டு போவாங்க. பட் அதில் போகும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். எனக்கு ட்ரெடிஷ்னலாக சர்ச் போடுறத விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு. அண்ட் மோரோவர் சண்டே ஸ்கூல் அனுப்புனாங்க. வீட்டு பக்கத்துலேயே ஒரு சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே போகும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது இல்லாமல் என்னுடைய சித்தியுடைய ஃபேமிலி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச் போயிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச்சினுடைய பாஸ்ட் ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட். ஸோ அப்போது நான் வந்து ஆர்சி சர்ச் போயிட்டு அது முடிஞ்சோடனே எங்கள் அப்பா ஒரு ஷாப் வச்சுருந்தார், எலக்ட்ரானிக் ஷாப். ஸோ இப்போவும் வச்சுருக்கார். ஸோ அவர் வந்து சாப்பிட்டுட்டு சண்டே ஷாப் போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் சித்தியோட சர்ச் போய்டுவார், அவங்களோட சேர்ந்து சர்ச் போயிடுவார். ஸோ பயங்கர தடைகள் எல்லாம் இருந்தது. பட் எனக்கு அதில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை பார்க்கும்போது மியூசிக் உங்களை அந்த பக்கமாக இருந்ததா? When did you start your music career? யா, அப்படியும் சொல்லலாம். மியூசிக் என்னை ட்ராக் பண்ணிச்சு அப்படின்னும் சொல்லலாம். அண்டு அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகிட்டார். ஆக்சுவலாக எப்படின்னா, அவரோட இந்த வாசிக்கிறது, பாடுறது, மோரோவர் இந்த ட்ரெடிஷ்னல் சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது எனக்குள்ளே அதில் ஒரு பெரிய ஈடுபாடு வரல. ஆனால் இதை பார்க்கும்போது மியூசிக்கல் வைஸாகவும் ஓகே, அண்டு ஸ்பிரிச்சுவலாகவும் எனக்கு கொஞ்சம் நம்மளும் அங்கே இன்வால்வ் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் என்னுடைய ஃபோக்கஸை ஃபுல்லாக அதில் கவனத்தை ஃபுல்லாக அதில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி தான் என்னுடைய ரட்சிப்பின் நாட்கள் ஆரம்பமானது. நீங்கள் பர்சனலாக ஆண்டவரை அறிந்து கொண்ட என்கவுண்டர் வித் காட் அந்த மாதிரி அனுபவங்கள் அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? யா, பர்சனலாக ஒரு நைட் ப்ரேயர் நடந்தது, ஆல் நைட் ப்ரேயர் நடந்தது. ஸோ அப்போது யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கூப்பிட்டாங்க. நானும் போய் முன்னாடி போய் நின்று. பட் ப்ரீவியஸ்லி அபிஷேகம் அப்படின்னா நான் வந்து சும்மா சர்ச்லாம் போயிட்டு வந்தோடனே ஒரு தட்டு எடுத்துகிட்டோ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டோ தட்டி சும்மா செங்கல் பலபலம் சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன் வீட்டில். பட் அந்த நைட் வந்து ஒரு என்கவுண்டர் எனக்கு நடந்தது. எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டாங்க, நானும் முன்னாடி போனேன். ஸோ அந்த பாஸ்ட் வந்து என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு லைட் என் மேலே வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த டைம். ஸோ அப்போ இருந்து டங்ஸ் பேச ஆரம்பித்தேன். இது என்னுடைய ஒரு 11 years இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைம்லேருந்தே. ஸோ அப்போவே என் லைஃப் நான் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். 11 yearsலேயே நீங்கள் ஆமாம். ஓகே ஓகே.
ஸோ ஆண்டவரோட அன்பு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. இந்த மியூசிக்குள்ளே உங்களுடைய ஆர்வம் எப்போ வந்தது? உங்களுடைய சாங்ஸ் நம்பத்தக்கவர், பிரசன்னம் ரொம்ப ஃபேமஸான இந்த சாங்ஸ், இது கண்டிப்பாக கர்த்தரிடத்துலேருந்தே உங்களுக்கு கிடைச்சதுனால தான் இந்த அளவுக்கு அது ஜனங்களுக்குள்ளாக தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே பாட்டு எழுதணும் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எந்த வயசுலேருந்து இருந்தது? பாட்டு எழுதணும் அப்படின்னு நான் என்றைக்குமே பாட்டு எழுதுனது கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கான்செப்டோ இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கோ கொடுத்து பாட்டு எழுத சொன்னீங்கன்னா நான் ரொம்ப தடுமாறிடுவேன். எனக்கு அப்படிலாம் எழுத தெரியாது. எனக்கு என்ன அப்படின்னா பர்சனலாக எனக்கு வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்ல அந்த சர்ச் போடுறது இன்ஸ்பயர்ட் ஆனதுலேருந்து எனக்கு என்னென்ன அந்த கிட்டார் வாசித்து பாடும்போதெல்லாம் எனக்கு அவரையே பார்த்துட்டு இருப்பேன் அப்படியே. ஸோ அதே மாதிரி எங்கள் ஊரில் அந்த மீட்டிங்ஸ் நடக்கும்போதெல்லாம் ஸ்டேஜுக்கு கீழே போய் உட்காந்து இப்படி வாசிக்கிறவங்களையும் பாடுறவங்களையே பார்த்துட்ருப்பேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த நாட்டில் எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கெலாம் ஒரு வசதியும் கிடையாது. அந்த நாட்களில் ஊரில் அப்படி ஷாப்ஸும் கிடையாது. அங்கே போய் என் கிட்டார் வாங்கணுன்னா வழியே கிடையாது. நான் வாசித்த கிட்டார்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா கடையில் இருக்கிற பெட்டி எடுத்து இந்த திங்ஸ் வாங்குகிற பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நடுவில் ஓட்டு போட்டு அக்காவோட ஜடையில் போடுற ரப்பர் பேண்ட் எடுத்து மேலே ஒரு கலர் பென்சில் கீழே ஒரு கலர் பென்சில் வச்சு அப்படி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி பழக்கம். பட் அதை வாசித்தே நானே பாடிட்டுருப்பேன். வீட்டில் தனியாக உட்காந்து பாடிட்டுருப்பேன். அதை சும்மா அடித்து தட்டி பாடிட்டுருப்பேன். அப்படி தான் என்னுடைய வர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் நாட்கள் சில காலேஜஸ்லாம் வர அதெல்லாம் தாண்டும்போது இப்படி பர்சனலாக வாசித்து பாடும்போது தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ளே டீப்பஸ்ட் ப்ரெசன்ஸில் மூவ் பண்ண தான் ஆண்டவர் பாடல்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி தான் நம்பத்தக்க ஒரு பிரசன்னம் அதெல்லாமே. ஓகே, உங்கள் ஃபர்ஸ்ட் சாங் எது பாஸ்டர்? என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங் அப்படின்னா நான் ஒரு சிடி பண்ணேன். நிசி அப்படின்னு ஒரு சிடி பண்ணேன். ஒரு 10 சாங்ஸ் வச்சு ஒரு ஆல்பம் பண்ணேன். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்துடுறது அதுதான் ஃபர்ஸ்ட் சாங். நீங்கள் வேணும் ஏசப்பா அதில் அந்த ஆல்பமில் வந்தது. அந்த நீங்கள் வேணும் ஏசப்பா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங். பட் என்ன எல்லாத்துக்கும் மேலே கொண்டு வந்தது நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. ஸோ இப்போது நீங்கள் என்ன செக்யுலராக என்ன அகாடமிக்ஸில் என்ன படிச்சிருந்தீங்க? எப்படி நீங்கள் ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? செக்குலர் நான் ஒரு MCA கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தேன். பட் படிக்கும்போதே தெரியும், நிறைய பேர் என்ன பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, நீ என்ன படித்தாலும் என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்றே இது தான். பிகாஸ் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இதில் தான் இருந்தது. இப்போ காலேஜ் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ காலேஜில் படிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா திருச்சி செயின்ட் ஜோசப்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். வீக்கெண்ட்ஸ் ஊருக்கு வந்துடுவேன். ஏன்னா சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறதுக்காக வர வச்சுருவாங்க, வர்ஷிப் லீட் பண்ணுறதுக்காக வர வச்சுருவாங்க. சர்ச்சை டிக்கெட்லாம் கொடுத்து வர வச்சாங்க என்ன. ஸோ அப்போது படிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார், நல்லா படிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். பட் இருந்தாலுமே என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இதில் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஜாபும் போனேன். பட் ஜாப் போனாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கீபோர்டில் டைப் அடிச்சிருந்தாலும் மைண்டெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்புறம் அந்த டைம் ஒரு 2018 ஒரு அக்டோபர் நவம்பர்லாம் தாண்டும்போது என்னுடைய காலை நான் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ ஃபுல் டைமாக நான் ஆண்டருக்காக என்ன அர்ப்பணிச்சிட்டேன். ஸோ அது கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸும் இருந்திருக்கும்ல? லாட் ஆஃப் சேலஞ்சஸ், பயங்கர சேலஞ்சஸ். அதில் ஒவ்வொரு சாங்குமே அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது வெளியில் வந்தது தான். எஸ்பெஷலி நம்பத்தக்கவரெலாம் அப்படி வந்த சாங் தான். ஸோ உடைக்கப்படுற சூழ்நிலையில் தான் இன்னும் நல்ல பாடல்கள் உருவாகும். உங்களுக்கு யார் இதில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா? அவங்க பேரண்ட்ஸ், திஸ் இஸ் அ வெரி பிக் டிசிஷன் இல்லையா? ஆமாம், பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் நிறையா ட்ராவல் பண்ணுறேன், நிறையா கண்ட்ரிஸ் போகிறேன், நிறையா காரியங்கள் நடக்குது என் மூலமாக, நிறையா பார்க்குறாங்க, இது மாதிரி மீடியாஸ்லாம் பார்க்குறாங்க. அந்த டைம் யாருமே சப்போர்ட் கிடையாது, ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் ஓகே என் கூட இருந்தாங்க. பட் எல்லோரும் புஷ் பண்ணும்போது அவங்களுக்குமே என்னடா இது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ எந்த சப்போர்ட்டுமே அந்த டைம் கிடையாது. அது அந்த சேலஞ்ச் ஆப்ஷனே இல்லாமல் இதுக்கு வர்றது வேறு. MCA படிச்சுட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை விட்டுட்டு வர்றது அது வெரி பிக் டிசிஷன். அது ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காரு. ஸோ பர்சனலாகவும் நீங்கள் அவரோட காலிங்கை ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த உங்களோட மினிஸ்ட்ரி அதை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். BEM மினிஸ்ட்ரிஸ் அது எப்படி உருவாச்சு? பிளேஸ் இவாஞ்சலிக்கல் மிஷன் அப்படின்றது எனக்கு இந்த பிளேஸ் அப்படின்றது ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு பெரிய தரிசனம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கடைசி நாட்களில் நிறைய காரியங்கள் மாறிட்டுருக்கிற சூழ்நிலையில் சர்ச் எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு சினாரியோவில் இன்றைக்கி இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே
ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு கட்டத்தில் ஆதி அப்போஸ்தலர் சபைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பைபிள் ஒன்று காட்டி கொடுக்குது, ஏர்லி சர்ச்சஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ பார்த்தோன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா. we say lot of changes, நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். மாற்றங்கள் சபைக்கு கண்டிப்பாக தேவை, அது மூலமாக தான் எழுப்புதல் வருது. பட் அந்த மாற்றம் சரியானதாக இருக்கணுமே தவிர தவறான ஒரு மாற்றமாக இருக்கக்கூடாது, யாரையும் நம்ம மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு மோசேவை ஆண்டரை பிடிக்கிறார். ஏன்னா தேசமே ஒரு மாதிரி இருக்குது, பார்வோனின் அடிமைத்தனம், இப்படி எல்லாம் வித்தியாசமாக நடக்கும்போது ஒரு மோசேவை முச்செடி நடுவில் ஆண்டரை பிடிக்கிறார். அந்த ஃப்ளேம், அந்த ஃபயர், அந்த பிளேஸ், அந்த மோசே கொலைகாரனாக இருந்தான் 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் கொலைகார வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை. அடுத்த 40 years டோட்டலி பயங்கரமாக ஆண்டர் மாற்றிடுறாரு. அப்போது அந்த ட்ராஜடிக் பீரியட்லேருந்து ட்ரெமாண்டஸ் பீரியடுக்கு ஆண்டர் கொண்டு வர்றாரு. அந்த எனக்கு என் உள்ளத்தில் ஆண்டதை பேசினேன், ஒரு ட்ராஜடிக் பீரியட்லேருந்து ட்ரெமாண்டஸ் பீரியட். ஸோ இது என் லைஃப்பை டச் பண்ண உடனே தான் இதே அக்கினி எனக்கும் வேணும்னு கேட்கும்போது தான் ஆண்டர் அந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தாரு. பிளேஸ் இதே அக்கினியை மோசி பாருங்கள். அப்போது இந்த முச்செடி நடுவில் வாங்குகிற அக்கினி தான் மலைக்கு மேலே ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்குள்ளே போய்ட்டுறாரு, முகத்தில் பிரகாசிக்கிறாரு. வேறு யாருக்குமே அது எழுதலை. அப்போ அந்த பிளேஸ் யாருக்கு ஆண்டு கொடுக்குறாரோ அவங்கள கொண்டு தான் பற்ற வைக்கிறாரு, ஸ்டைரப் பண்ண வைக்கிறாரு. ஸோ அது கத்திரனை கொடுத்த ஒரு தரிசனம். அப்படி தான் இந்த ஊழியம் தொடங்குது. ஓகே, ஸோ நீங்கள் சர்ச் வச்சுருக்கீங்க? என்னுடைய காலிங் சர்ச். ஸோ ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு சபை சீக்கிரம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த ஊழிய பாதையில் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத சம்பவம்னா நெகட்டிவ் சைடா பாசிட்டிவ் சைடா? ரெண்டுத்துலேயுமே சொல்லுங்கள். ரெண்டுத்துலேயுமே. ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது நான் 2013 வந்து ஏர்போர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாகி பார்த்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் ரயில்வே ட்ராக்கே கிடையாது. எங்கள் ஊரில் படித்தது ட்ரிச்சியாக இருந்தாலும் ஃப்ளைட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் இன்றைக்கி ஆண்டவர் அதிகமாக பறக்க வச்சு அழகு பார்க்குறார். நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய எதிர்ப்புகள். அதுதான், ஏன்னா ஒருத்தவங்க எழும்பி வரும்போது பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்துருக்கோம். பேக்ரவுண்ட் இல்லை, எந்த வித நமக்குன்னு எதுவுமே கிடையாது ஊழியத்தில். அப்பா பாஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு நிறைய இடங்களில் நம்மளை ஒரு மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்காம போயிருக்கா சில இடங்களில்? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் நம்ம காதுகளுக்கு சில விஷயங்கள் வரும்ல, அது நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம்ல. ஸோ அது நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக நடத்தின ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? நிறையவே இருக்குது. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், நான் வேலை செஞ்சதை விட ஆண்டவர் இங்கே என்ன சூப்பர் பிளஸ்ஸிங்காக வச்சுருக்கேன். ஏன்னா காட்ஸ் கிரேஸ், ரயில்வே ட்ராக்கே இல்லாத ஒரு ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி வரைக்கும் 18 countries ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போவும் ட்ராவல் பண்ண போகிறேன் அடுத்த மந்த், அதுக்கு அடுத்த மந்த் எல்லாமே. அதனால் என் வாழ்க்கையே ஒரு நான் ரீசெண்டாக கூட ஒரு ப்ரேயர் பண்ணேன், இதுக்கு மேலே நான் என்ன ஆண்டவரே உங்களை கேட்குறது அப்படின்னு. அந்தளவுக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக நம்ம மொத்தத்தில் பார்க்கும்பொழுதே ஒன்றுமே இல்லாமல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது கர்த்தருடைய வழி நடத்துதல் நிச்சயமாக மோசே மாதிரி அற்புதம் அதிசயமாக கர்த்தர் நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி தான் செஞ்சுருக்கார். உங்கள் பாடல்கள் உலகம் எங்கும் இப்போது ரொம்ப பிரசித்தியாக நிறைய சர்ச்சஸில் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடல்கள் உருவான அந்த விதத்தை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பத்தக்கவர், இந்த பாடல் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பாடல், அதை நீங்கள் என்ன சூழ்நிலையில் எழுதுனீங்க? நம்பத்தக்கவர் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பிடிச்ச சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். இந்த பாட்டை எழுதும்போது தான் நான் வந்து அந்த உலக வேலையா இல்லை ஊழியமா அப்படிங்கிற ஒரு பீரியடில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கமாக அந்த பக்கமாக எங்கே ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்போது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை எதை நம்பி நான் கால் வைப்பேன்? ஒரு ராத்திரி வேலை 11:20 இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து கிட்டார் திறந்து கீபோர்டு திறந்து நைட் டைம் ப்ரேயர் பண்ணிட்டுருப்பேன். அது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கப்பட்டு ஒன்று பாடிட்டுருப்பேன், வர்ஷிப் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி ஒரு நாள் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஊழியத்துக்கு வந்தாலும் எப்படி ஆண்டவர், ஏன்னா ஃபேமிலிக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருக்குது, எதை நம்பி நான் வர்றது? வசனம் சொல்லுது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு பாதுகாத்து கொள்வீர். வார்த்தையெல்லாம் நமக்கு நிறைய நேரம் தெரியும். நான் எப்பவுமே தான் சொல்லுவேன், விசுவாசத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் அதை லைஃப் ஸ்டைலில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது இட்ஸ் டஃபஸ்ட் ஜாப் தான். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் ஒரு ராத்திரி கீபோர்ட் திறந்து அப்படியே வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது
எனக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் பேச ஆரம்பித்தார். நீ உன் நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்கிற, பணம் மேலே வைக்கிற, உனக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது அதில் வைக்கிற, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி மோரோவர் இன்சிடெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருக்கவங்கள இன்றைக்கி நம்ப முடியல. நம்ம கூடயே இருக்கிறாங்க, டக்குன்னு முதுகில் குத்திட்டு போகிறாங்க, முகத்துக்கு முன்னாடி பயங்கரமாக பேசுகிறாங்க, திடீர்னு முதுகில் குத்திட்டு போகிறாங்க. இப்படிலாம் நடந்த சம்பவங்கள்லாம் நினச்சி எதை வச்சு ஆண்டவரே ஊழியத்துக்கு வர்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அனாயிட்டிங் நான் இருந்த ரூமை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே டங்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன அறியாமல் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு கிடைக்கல. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நடக்கும்போது தாங்கிடும் முன்காரம் நான் கண்டேனே, ஏசைக்கு சித்தனம் முடிந்தது, ரெகோபோத் தொடங்கியது. இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது. ஸோ அதை அப்படியே ஹம் பண்ணி அப்படியே பாட ஆரம்பித்தேன். அது பாடிட்டே இருக்கும்போது தான் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே நாவியனூரே கொடுத்தாங்க, அப்படி எழுதின பாட்டு தான் அந்த சாங். அந்த பாடல் எங்களுக்காக நீங்கள் பாடி காட்டுறீங்களா? யா ஷுவர். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கியதே, எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கியதே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவர் யாருமல்ல, அப்பா செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. பாஸ்டர், இப்போது கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தி வந்திருக்காரு. நீங்கள் யாருன்னே தெரியாத இருந்ததுலேருந்து சென்னைக்கு வந்து கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்தி நடத்தியிருக்காரு. ஸோ இந்த சென்னை நீங்கள் வந்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கே ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுக்கு இங்கே யார் சப்போர்ட்டிவாக இருந்தது? இங்கே சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காடு, ஆண்டவர் தான் கண்டிப்பாக. ரெண்டாவது என்னோடய ஒய்ஃப் ஷீ இஸ் மை பிக்கஸ்ட் சப்போர்ட். ஸோ நீங்களே இங்கே வெறும் ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை உயர்த்தியிருக்காங்க. ஆமாம். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆண்டவருக்கு உண்மையாக அப்படி இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்க அந்த ஃபேம் அப்படின்றது ஒன்று வரும்பொழுது அவங்களுடைய ட்ராக்கும் மாறிடுது. அவங்களோட டாக்ட்ரின்ஸ் எல்லாமே லைட்டாக இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, இல்லை கூப்பிடுற ஊழியக்காரங்களை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, அப்படி ஏதோ ஒரு ட்ராக் மாறுது. ஸோ இது நீங்கள் எப்படி இது ஃபேஸ் பண்ணிங்களா? இது எப்படி ஓவர் கம் பண்ணிங்க? அது வரும், நமக்கு நிச்சயமாக வரும். பட் எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது, நான் தான் சொன்னேன், என்னுடைய விஷன் காண்டர் மோசிவை வச்சு தான் கொடுத்தாரு. அப்போது மோசியுடைய வாழ்க்கையிலே பார்த்தோன்னா மலைக்கு மேலே போகிறவர் முகம் ஷைன் ஆகுது, நல்லா பயங்கர பிரகாசம். நம்ம எல்லாரையும் விட அவர் தான் அதிகமாக ஷைன் பண்ணவர். ஏன்னா
கண்மலையின் வெடிப்புக்குள்ளே ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு பிரகாசத்தை முகத்தில் கொடுத்து மற்றவங்க பார்க்குற அளவுக்கு கொடுக்குறாரு. ஆனால் சொல்லி அனுப்புகிறாரு, இங்கே பாரு முகம் பிரகாசிச்சிருச்சு அப்படின்றதுக்காக மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கை உள்ளவனார். அப்படின்னா நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் திரும்ப ஜாஷுவாக்கு பேசும்போது அதே வேர்டை சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி. அப்படின்னா பிதாக்கள் எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான். சரி, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் வந்து டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி நல்லா வளர்ந்து இருக்கிறதுனால நம்முடைய முந்தைய ஊழியர்களுக்கு கிடைக்காதனால இப்போ எங்கள் தலைமுறைக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் வந்தப்போ ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் சாங்ஸ் எல்லாம் ரீச் ஆக there were a lot of openings. நிறைய இடங்கள் ஆண்டவர் திறக்கிறார், கதவுகளை திறக்கிறார், தேசங்களில் கதவுகளை திறக்கிறார். இப்போ நம்ம அறியாம ஒரு பெருமை தானாக வரும். மனுஷனாக இருந்தால் தானாக அது வரும். ஆனால் வேதம் எதை காண்பிக்கிறதுனால நம்ம ஊழியத்தில் இருக்கும்போது அந்த ஜீவனத்தின் பெருமை, சுய பெருமை, இது வந்து சாகடிக்கப்பட்டால் தான் ஊழியக்காரன். பவுல் அதை தான் சொல்கிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போது இது வருது அப்படின்னு தெரிஞ்சால் நான் அதை முழங்கால் நின்று ப்ரேயர் பண்ணி தேவ சமூகத்தில் அதை கடிந்து நிர்மூலமாக்கி, நான் ஒன்றும் இல்லை, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும், இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் நம்ம தலையவோ காலரோ தூக்கி விட்டுற மாட்டோம். ஸோ நான் என்னோட பர்சனல் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நிச்சயமாக. பிகாஸ் மினிஸ்ட்ரி வளர்ந்ததுன்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கர்த்தருக்கு கொடுக்குற டைமை விட ஜாஸ்தி ஆகிடும். ஸோ டெஃபினெட்லி சத்ருனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் விழுந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆதியில் இருந்த மாதிரியே கர்த்தருடைய அன்பில் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸோ கர்த்தர் உங்களை இப்படி நடத்தி கொண்டு வரார். நீங்கள் எழுதின பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்னால் எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி நம்பத்தக்கவர். பட் அது எல்லாத்தையும் விட வந்து அதையும் விட இப்போ ரீசெண்டாகவும் வழக்கரம் அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஒரு 2 weeks பேக். என்னால் நிறைய சபைகள் இன்றைக்கி பாடி ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பாட்டில் ஃபஸ்ட் சான்ஸை நான் எப்படி எழுதியிருப்பேன், கண்மலை மறைவில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்துக்கொள்ளும், நிந்தை பாடுகள் அவமானம் எல்லாம் மெழுகை போல் உருவச்சியும். செகண்ட் சென்ஸ் எப்படி தான், செட்டையின் நிழல் தண்ணில் அமரச் செய்து உமது அன்பை உணரச் செய்யும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாடலை எங்களுக்காக நீங்கள் பாடி காட்டுறீங்களா? யா. வாழக்காரம் மூடிடுதே, தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே, வாழக்காரம் மூடிடுதே, தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே, அபிஷேகமிரங்கிடுதே, ஓ அபிஷேகமிரங்கிடுதே, அக்கினியாய் மாற்றிடுதே, என்னை அக்கினியாய் மாற்றிடுதே, கண்மலை மறைவேனில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும், கண்மலை மறைவேனில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும், நிந்தை பாடுகள் அவமானமெல்லாம் மெழுகை போலுருக செய்யும், நிந்தை பாடுகள் அவமானமெல்லாம் அதை மெழுகை போலுருக செய்யும், வாழக்காரம் மூடிடுதே, தேவ பிரசன்னம் நிரப்பிடுதே. இசைப்பயணம் இடைவேளைக்கு பிறகு. Dear viewers, now you can watch Salvation TV on Airtel Xstream Box first on home screen select apps. Second, select Google Play Store.
Third, search for Salvation TV. Fourth, click on Install. Now you can watch Salvation TV 24/7. Share with your friends and family. Watch and be blessed. இசைப்பயணம் தொடர்கிறது. இந்த பாடல் எப்படி உருவாச்சு பாஸ்டர்? எந்த சுச்சுவேஷனில் இதை நீங்கள் எழுதுனீங்க? ஐயா வழக்கரம் வந்து எப்படி எழுதினேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு யூரோப் கண்ட்ரீஸில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனியில், ஃப்ரான்ஸ், ஸ்விட்சர்லாண்ட்லலாம். அப்போ ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து போகும்போது பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். ஐ எம் கோயிங் யூரோப் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்ராட் போனோம் அப்படின்னா நமக்கு வீக்கெண்ட்ஸ் தான் மீட்டிங்ஸ் இருக்கும், வீக் டேஸில் ஈவினிங்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கும், மற்றபடி டே டைம்லாம் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் நான் ஜெர்மனி போகும்போது போன உடனே எனக்கு மீட்டிங், போன உடனே அடுத்த நாள் சாட்டர்டே மீட்டிங் பயங்கரமாக போச்சு, சண்டே மீட்டிங் பயங்கரமாக போச்சு. பட் அந்த சண்டே ஈவினிங் முடிச்சதுக்கப்புறம் யூஸ்வலாக மிடில் ஈஸ்ட்லாம் ட்ராவல் பண்ணுவோம், பட் ரொம்ப ஒரு கேப் தெரியாது எனக்கு. என்னோட ஒரு பாப்பா இருக்கிறா, ஸோ அவளை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் எனக்கு தானே வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்த கிளைமேட்னால எனக்கு ரொம்ப காஃப் ஆகிட்டு ஹெல்த்தெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சு, லிட்டில் பிட் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இன்வைட் பண்ண பாஸ்டரோட டைனிங்கில் உட்காந்துருக்கும்போது என்னை அறியாமல் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னோடனே அவங்க சோமன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. கிளம்பும் போது இருந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. எப்படா திரும்ப போவோம், அப்படி வீட்டுக்கு போகலாம், சென்னையை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. ஆமாம், மேபி ஏன்னா தனியாகவும் இருக்கிறேன், ஃபேமிலி கூட இல்லை, ஒய்ஃப் கூட இல்லை, பேபி கூட இல்லை, ரூமில் நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த சண்டே நைட் முடிஞ்சிச்சு. மண்டே காலையில் எழும்பி யூஸ்வலாக நான் எப்பவுமே பைபிள் ரீட் பண்ணும்போது மோசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப மோசி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலை நோச்சியில் என் அண்டையில் ஒரு இடம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலி இது வழக்கரம் மூடிடுதே, தேவ பிரசனம் நிரப்பிடுதேங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு மீட்டிங் ஹம் பண்ண ஒரு லைன்ஸ் தான். பட் இந்த வார்த்தை ஆண்டவர் கூட பேசினோடனே என் அண்டையில் ஒரு இடம் உனக்கு இருக்குப்பா அப்படின்னோடனே நான் ஆண்டவர்கிட்ட மோசிக்கு மட்டும்தான் அந்த இடமா ஆண்டவர், நான் ரொம்ப சோர்ந்து வேற போயிருந்தேன். அப்போது எனக்கும் அந்த இடம் வேணும், என்னையும் ஷைன் பண்ண வைங்க. ஆண்டவர் சொன்னார், ஷைன் பண்ண வைக்கிறதுக்காக தான் உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் யாராவது பாடிட்டு இருந்தாங்கன்னா கீழே உட்காந்து அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ கான்சர்ட்ஸ்லாம் நடக்கும்போது உட்காந்து அப்படியே பார்த்துட்டுலாம் இருந்த சூழ்நிலை. இப்போது நிறைய பேருடைய போஸ்ட்லாம் பார்க்கும்போது எப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, அப்போலாம் அவங்களுக்காக ப்ரே பண்ண டைம்லாம் இருக்குது. இப்போது அதெல்லாம் ஆண்டவர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றாரு. இன்னும் அப்படி தான் வச்சுருக்கிறேன், ஆனால் நீ கொண்டு வந்த இடத்துல நீ தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற, உனக்கு நல்ல இடம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. உடனே அப்போது அந்த பாஸ்டருடைய பையன், அவர் தம்பி, அவர் அன்றைக்கி ஸ்கூல் போகல ஆக்சுவலாக, ஐஷி அவருடைய நேமு. அதனால் கீபோர்டிஸ்ட், நல்ல நான் எப்போ யூரோப் போனாலும் அவர் தான் கீபோர்ட் ப்ளே பண்ணுவார். இட்ஸ் குட் கீபோர்டிஸ்ட், நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீபோர்டிஸ்ட், ஃபேன்டாஸ்டிக்காக ப்ளே பண்ணுவார். அப்போது நான் வெளியில் வந்து கிச்சனில் போகும்போது பாஸ்டர் அம்மா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க தம்பி இருக்கிறான் ஸ்கூல் போகல அப்படின்னு. அப்படியா அப்படின்னு, சரி கீபோர்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு காலையிலேருந்து ஒரு டியூன் ஹம் ஆகிட்டுருக்கு. ஸோ அவரை உட்கார வச்சு அப்படியே தேவப்பிரசத்து நானும் கிட்டார் வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது தான் இந்த பாட்டு அப்படியே உருவாச்சு. அப்படியே பாடி பயங்கர ஃப்ளோ, வீட்டுக்குள்ளே பயங்கரமாக வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வழக்கர மூடிடுது, தேவ பிரசனம் நிரப்பிடுது. இதை பாட்டு எழுதுனதுக்கப்புறம் அந்த என்டையர் யூரோப் ட்ரிப்புமே ஆண்டவர் பயங்கரமாக அசைவாட ஆரம்பிச்சிட்டார். அப்போவே பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக யூரோப் இங்கே தெரிறதுக்கு முன்னாடி பாட்டு யூரோப்பில் தெரிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு. அப்படி உருவான ஒரு சாங் தான் வழக்கர முடியும். அந்த வீட்டில், அவங்களுடைய வீட்டில் அந்த பகலில் பிரசன்ஸ் ஆஃப் காடில் உட்காரும்போது தம்பி கீபோர்டு வாசிச்சார், அப்படியே உருவான ஒரு சாங் வெளியில் வர்றது, மக்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக போகிறதுன்றதுக்கு முன்னாடி சத்துருனுடைய போராட்டம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அது ஹோம் சிக்குன்ற ஒரு ரூபத்தில் நீங்கள் ஹோம் சிக் ஆகிருக்கீங்க. ஆமாம், ஹோம் சிக்னே சொல்லலாம். அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்கள் பாடல்கள் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இப்போது உங்களை மாதிரி நீங்கள் மிகவும் சின்ன வயசுலேயே ஆண்டவருடைய இதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை மாதிரியும் கஷ்டப்படுற நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு ஹோப்லெஸ்ஸாக கர்த்தர் கொடுத்த தாளந்துங்களை கர்த்தருக்கு பயன்படுத்த முடியாமல் இருக்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நிறைய பேர் அண்டர் ரேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது அதுதான்.
ஒரே ஒரு காரியம், மேவி போசேத்துன்னு ஒருத்தன் இருந்தான், முடமான மறக்கப்பட்டவன். ஆனால் பாருங்க ஜானத்தனுடைய பையன், ஜானத்தனுடைய பையன். பட் ஆனால் எல்லாராலையும் மறக்கப்பட்டார். ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உயர்வு கிடைக்கல, ஒரு மேன்மை கிடைக்கல. பட் ஸ்டில் நான் சொல்கிறது என்னென்னா, அவருக்குள்ளே ஓடுனது ராஜாவுடைய ரத்தம். ஏன்னா சவுல் வீட்டு பிள்ளை. அப்போ ஒரு வேளை இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நிறைய டேலண்ட் கொடுத்துருக்கலாம், நிறைய நீங்கள் சாங் எழுதுறவங்களா இருக்கலாம், ஆண்டவருக்காக ஷைன் பண்ணி நிறைய காரியம் செய்யலாம். சம்டைம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாட்டு போடுறேன், வியூவே போக மாட்டேங்குது, யாருமே பார்க்க மாட்றாங்க. நம்மள சொல்லுவோம், யாருமே பார்க்கலாம் பரவாயில்ல, பார்த்த 10 பேருக்கு அது ஊழியம் பண்ணியிருக்குது, அதுதான் பிளெஸிங். பார்த்த ஒரு 100 பேருக்கு, 1000 பேர், ஒரு 10,000 மெம்பர்ஸ்க்கு ஊழியம் பண்ணியிருக்கு, அதுதான் ஏதோ நமக்கு மில்லியன் போனாதான் அப்படின்னு இல்லை. ஏன்னா இன்னைக்கு லாட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, தே கம்பேர் தேர் செல்ஃப் வித் அதர்ஸ். அவங்க வந்து நிறைய வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி மினிஸ்ட்ரியில் நம்மளை வளர விடாமல் பண்ணுற பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் இதுதான். மற்றவங்களோட என்னைக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நம்ம செல்ஃப் அன்றைக்கி லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு ஆண்டவர் கொடுத்துற கிஃப்ட் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்கிறது என்னென்னா, மறக்கப்பட்ட மேவி போசியத்துக்கு திடீர்னு தாவீது ஒரு நாள் கேட்குறாரு, ஜானத்தன் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா? ஒரு கிங்குடைய டைனிங்லேருந்து ஒரு காலிங் தேடி வருது. அப்படி ஒரு டே ஆண்டவர் எல்லாருக்குமே வச்சுருப்பார். சிலருக்கு அது 25 வயசில் இருக்கலாம், சிலருக்கு அது 40 வயசில் இருக்கலாம், சிலருக்கு அது 50 வயசில் வச்சுருக்கேன். ஏன்னா உயர்வுகள் கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் உம்மாலாகும் தான் வார்த்தை சொல்லுது. அப்போது இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் டேலண்ட் வந்து மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம், அப்ரிஷியேட் பண்ண முடியாததாக இருக்கலாம். யாருமே நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்றாங்க, என்கரேஜ் பண்ண மாட்றாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற ஒன்று, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் எந்த அளவு இருக்கிறீங்களோ அப்படியே இருந்துகிட்டே இருங்க. உங்கள் ஜெபத்தையும் உங்கள் ஆராதனையும் அதிகமாக்குங்க. நீங்கள் செய்கிறத செஞ்சுட்டே இருங்க. வர வேண்டிய உயர்வு ஏற்ற காலத்தில் அவர் கரத்துலேருந்து நிச்சயமாக வரும். நமக்குன்னு கொடுக்க நினச்சதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, கை வைக்கவும் முடியாது. At his appointed time. கரெக்ட். வெரி நைஸ். ஸோ ஏற்ற காலத்தில் கர்த்தர் தலையை உயர்த்த வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஆசையாக இருந்து நீங்கள் ஊழியத்துக்கு போயும் உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அட்டாச்சாக இருந்திருக்காங்கன்னு புரியுது. ஸோ உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்கிறீங்களா? என்னோடய ஒய்ஃபோட நேம் சலுமி ஜெபா. அவங்களும் என் கூட இப்போ ஃபுல் டைமாக ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க, ஃபுல் டைமாக மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறாங்க. ஸோ நல்ல சப்போர்ட் எனக்கு இன்றைக்கி. எப்படி அப்படின்னா, நான் நிறைய நேரம் எஸ்பெஷலி இந்த 2024 நான் நிறைய நேரம் இங்கே இல்லவே இல்லை, வீட்டில் இல்லவே இல்லை, நிறைய வெளியில் தான் இருந்தேன், ட்ராவலில் ஃபுல்லாக. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற டைம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டர். எல்லாராலையும் அது முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதை சொல்ல ஆண்டவர் கரெக்டாக இணைச்சாருன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். இது கர்த்தர் இணைச்சிது, அதனால் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லா காரியத்தையும் புரிஞ்சுக்குவாங்க ஈஸியாக. ஸோ 2018 ஜான்வரி 22 2018 ஜான்வரி 22 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. எங்கள் ஊரில் தான் நடந்தது. இந்த 2025 வரும்போது 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஊழிய பாதையில் ஆண்டவர் 2 பேரையும் கற்று நடத்திட்டு இருக்கிறார். ஓகே. பிள்ளைங்க பாஸ்டர்? ஒரு டாட்டர் இருக்கிறா, நேம் செராஃபினா. ஓகே. நீங்கள் ரூரல் வில்லேஜ்லேருந்து நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காஸ்பிளோட ஃபேஸாக அடையாளமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. ஸோ வில்லேஜ் டு திஸ் ஸ்டேட், இந்த டிரான்சிஷன் பீரியட், இந்த வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? வில்லேஜில் இருக்கும்போது ஆக்சுவலாக என்னன்னா, நான் சொன்னேன்ல சார், அந்த வர்ஷிப்பில் நான் பாஸ்டர் அவங்க கிட்டார் வாசிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய கேரல் ரவுண்ட்ஸில் இவங்க போகும்போது கிட்டாரை தூக்கிட்டு போவேன் பாஸ்டரோட சேர்ந்து. அதுதான் என்னுடைய வேலை. ஸோ நீங்கள் பேசிக்கலி கிட்டாரிஸ்ட் கற்றுக்கிட்டீங்களா இல்லை? இல்லை, அதான் கிளாஸ் போகிறதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஒரு டைம் கேரல் ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது சர்ச்சில் கேரல் ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கும்போது பாஸ்டர் கிட்டார் வாசிச்சுட்டு இந்த டீ டைமில் வந்து கிட்டாரை கீழே வச்சுட்டார். நான் எடுத்து டிங் டிங்னு தட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர் கேட்டார், உனக்கு கிட்டார் பழகணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு 3 கார்டு பிடிச்சி விட்டார், ஏடிஇ அப்படின்னு ஒரு 3 கார்டு பிடிச்சி விட்டார். அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சிலே தான் இருப்பேன். ஃபுல்லாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் அப்படி தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார், நானே சொல்கிறத விட ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது தான். ஏன்னா மியூசிக் போய் படிக்கிறதுக்கு எந்த சோர்ஸஸும் அங்கே கிடையாது. ஸோ அப்படி கிட்டார் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதே நோட்ஸை கீபோர்டில் அப்ளை பண்ணேன். பாஸ்டர் அதை பார்த்துட்டு கீபோர்டு வாசி அப்படின்னு சொன்னாங்க சர்ச்சில். இப்போ இந்த கீபோர்டு வாசிக்கிற பீரியட் வரும்போது ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லாம் தாண்டுறேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறைய நாலேஜ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மியூசிஷியன்ஸாக இருந்தாங்க.
அந்த டைம் வந்து நிறைய வர்ஷிப் லீடர்ஸுடைய சீடிஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு. எந்த சீடி ரிலீஸ் ஆனாலும் உடனே போய் வாங்கிடுவேன். அது இந்த கான்செர்ட்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்த பீரியட். ஸோ அதனால் கான்செர்ட் டிவிடிஸ்லாம் வாங்கி வீட்டில் போட்டு ஃபுல்லாக அதே பார்த்துட்டு இருப்பேன். அப்போது மனசில் ஒரு ஆசை இருக்கும், என்றைக்கா ஒரு நாள் நம்மளே ஆண்டவர் இப்படி மாற்றுவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு மைண்டு சொல்லுவோம், நமக்கே ஒன்றும் இல்லை, நாம் எப்படி இப்படி ஆக போகிறோம் அப்படிலாம் இன்னொரு மைண்டு சொல்லுவோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, இந்த அனாயிண்டிங் எனக்கு வேணும், இந்த மாதிரி நான் ஆகணும், அந்த மாதிரி? இந்த அனாயிண்டிங் இப்படி வேணும்னு நான் கேட்டதில்லை. என்ன ஒரு நாள் நீங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கேன். என்ன ஒரு நாள் கான்சர்ட்லாம் பண்ணுவீங்க, என்ன ஒரு நாள் இது மாதிரி வர்ஷிப்லாம் எனக்கும் இது மாதிரி மியூசிஷியன்ஸ்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது, அது கேட்டிருக்கிறேன். அப்படி இந்த சீரீஸ்லாம் பார்க்க நான் கேட்டுட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடுவேன், தனியாக பாடுவேன், சர்ச்சில் ஸ்பெஷல் சாங்ஸ் பாடுவேன். நிறைய இடங்களில் வாசிக்கிறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க ஊரில், அப்படிலாம் போகும்போது பாடுவேன். அப்படி இந்த ஜேர்னி வர தான் சென்னை வரும்போது ஆண்டவரே எனக்கு ஓப்பனிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் சிடிலாம் ரிலீஸ் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற நிறைய வர்ஷிப் லீடர்ஸ், ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லா வர்ஷிப் லீடர்ஸும் அதை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய சபைகள் என்னை பயன்படுத்தினாங்க. அப்படி தான் கர்த்தர் படிப்படியாக கொண்டு வர ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் எங்கே சென்னையில் செட்டில் ஆகிருக்கீங்களா? சென்னையில் எங்கே செட்டில். கர்த்தர் உங்களை சென்னைக்கு வர சொன்ன அந்த காலிங் உங்களுக்கு இருந்துச்சா? ஃபீல் பண்ணிங்களா அதை? கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன், அதை நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன், எங்கேயாவது அப்ராட் போயிடலாமா அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். பட் ஆர்டர் வந்து தெளிவாக அவங்க கூட பேசி இங்கே இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு, மற்ற மீட்டிங்ஸ் போகிறதுக்கு, மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக கரெக்டாக இருக்குது. அதனால் ஆண்டவர் ஒரு பிளானோட தான் கற்றுட்டு வச்சுருக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அண்ட் இந்த வளர்ச்சி இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக அநேக பிள்ளைகளுக்கு உற்சாகம் தரதா இருக்கும். பிகாஸ் பாஸ்டர் பிள்ளைங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய சபையிலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. எங்கேருந்தோ கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுன்ற வாஞ்ச, பிகாஸ் உங்களுடைய டிசையர்ஸ் எல்லாமே நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. கர்த்தருடைய காரியங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கான வழிகளை கர்த்தரே திறந்து நம்மளை உயர்த்துவது ரொம்ப நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான நிச்சயமான காரியங்கள்லாம் உங்களை மாதிரி சாட்சிகளை கேட்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கம் அவர்களுக்குள்ளாக வரும். ஸோ பாஸ்டர், ஒன் ஆஃப் யுவர் ட்ரீம் வந்து ஒரு கான்சர்ட் நடத்தணும் அப்படி இருந்திருக்கு இல்லைங்களா? ஸோ கர்த்தர் அதை வாய்க்க செஞ்சுருக்காரு. ஒரு பெரிய கான்சர்ட் நீங்கள் பிளேஸ்ன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்சர்ட் நடத்தியிருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கான்சர்ட் நடத்துறது ஆடம்பரமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோடைய அனுபவங்கள் என்ன? எப்படி நடத்துனீங்க? அதில் எவ்வளோ கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரிய கான்சர்ட் நடத்துறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. பீப்புள் அப்படியே பேசிட்டு போகலாம். பட் அதில் இருக்கிற சேலஞ்சஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வசனம் ஒன்று சொல்லுது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போது இது வந்து ஆண்டவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்குற விஷயம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கான்செர்ட்ஸ்க்கு நிறைய பேர் அகெயின்ஸ்ட். எனக்குமே அந்த எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் சர்ச் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அட் தி சேம் டைம் ஒரு கான்செர்ட் நடத்துறது நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ அதில் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஈஸியாக நம்ம அதை செஞ்சுடவும் முடியாது. ஸோ இந்த விஷன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இப்போ ஒரு சர்ச்சை கட்டுற விஷன் அவங்களுக்குனா அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. இந்த விஷயம் கர்த்தர் எனக்கு கொடுத்த விஷயம் என்னென்னா, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் என் கூட பேசின ஒரு காரியம், நிறைய பேர் இன்றைக்கி தடம் போடுறாங்க, ட்ராக் அவுட் ஆயிடுறாங்க. வித்தியாசமான உபதேசங்கள், வித்தியாசமான காரியங்கள் வேறு விதமாக திருப்பிட்டு இருக்க இந்த சூழ்நிலை உண்மையான தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு அக்கினியை பற்ற வைக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்த. கான்செர்ட்ஸ் கேன் பி ஸ்பிரிச்சுவல். யா. ஸோ அதனால் இப்போ எங்கள் கான்செர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் பேசியிருப்பேன், அதில் இதுக்கு தான் இதை கான்செர்ட்னு போட்டிருந்தோம், ஏன்னா நீ அவருக்காக வரணும் அப்படின்றது அந்த வீடியோவில் அந்த மெசேஜில் நான் கடைசியாக வைண்ட் அப் பண்ணி பேசியிருப்பேன். அப்போ நிறைய வாலிபர்கள் அழுது ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி எந்த ட்ராக்கில் போகிறது, எப்படி போகிறதுன்னு தெரில. இன்றைக்கி மொபைல் கையிலேயே இருக்குது, பாவம் ஈஸியாக கையிலேயே இருக்குது. அப்போ இவங்களை மீட்டெடுக்கிறதுக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த தரிசனத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. என்னோட கான்செர்ட் மட்டும் இல்லை, எல்லா பாசஸ், மற்ற பாசஸ்லாம் நிறைய கான்செர்ட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் அங்கே நடக்குது. மோரோவர் எங்களுடைய கான்செர்ட் நாங்கள் என்ட்ரி ஃப்ரீ தான் போட்டிருந்தோமே தவிர நாங்கள் ஒன்றும் பெய்டு அப்படியெல்லாம் போடவே இல்லை. ஏன்னா இந்த விஷயம் ஆண்டவர் கொடுத்தப்ப நான் ரொம்ப கேட்டேன், ஆண்டவரை இதை செஞ்சால் நான் பயங்கர சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று எனக்கு காசு கிடையாது, எனக்கு பணம் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னார்,
உனக்கு எங்கேருந்து எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா சிஸ்டர், ஏன் கான்சர்ட்டில் எந்த பைசாவும் நாங்கள் போடலை, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. பலரை கத்தரி எழுப்பி அவங்க மூலமாக கொடுத்து ஆண்டவர் இதை பண்ண வச்சார். நிறைய பேர் சொல்லுவோம் கான்சர்ட் நடத்தி கடன் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு வரல. அப்படியெல்லாம் இல்லை. கான்சர்ட் நடத்தி நீங்கள் கடனில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்லாம் ஆண்டவர் எங்களை மாட்ட வைக்கல. ஏன்னா தரிசனம் அவரிடத்துலேருந்து வந்தது. அவருக்காக இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம்ல. இப்போ எழும்பி போகிற வாலிபர்கள் நிச்சயமாக ஒரு மிஷினரியாவோ இல்லை ஒரு சர்ச் பாஸ்டராவோ ஒரு இவாஞ்சலிஸ்டாவோ வர்ஷிப் லீடராவோ எவ்வளோ பேர் அன்னைக்கு அர்ப்பணிச்சாங்கல்ல, அவங்க மூலமாக கத்தர் கட்டி எழுப்புவார். ஸோ 2 சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நம்ம கான்சர்ட் நடத்தும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷமும் வந்துடக்கூடாது. ரோமர் 12:2 பவுல் ரொம்ப அழகாக எழுதுறாரு, மேலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு என்று ஒத்த வேஷம் தெரியாமல். அதுக்கு முன்னாடி வர்ஷிப்னா என்னங்கிறத எழுதிட்டு 2வது அதை எழுதுறாரு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை உலகத்தை உள்ளே கொண்டு வரதுக்காக எழுதுறாரு, உலகத்தை மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் சிலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் சொன்ன அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். உண்மையாக எங்களுடைய கான்சர்ட்டில் நிறைய நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே க்ரௌட் உள்ளே நிற்கிறதுக்கே இடம் இல்லாத அளவு ஆண்டவர் கொண்டு வந்தார். மோரோவர் சிட்டியுடைய முக்கியமான பாஸ்டர்ஸ் எல்லாருமே அதில் இருந்தாங்க. ஸோ வந்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்தது அப்படின்னு. மோரோவர் அந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். கான்சர்ட் நடத்தினாலும் அதே மாதிரி கான்சர்ட் நடத்த விரும்புகிறவங்களுக்கும் ஒன்றா சொன்னால் இட் ஷுட் பி எ ஸ்பிரிச்சுவல். நம்முடைய அதாவது நம்முடைய மாதிரியை எந்த விதத்துலையும் மாற்றிடக்கூடாது. ஆராதனைக்குன்னு ஆண்டு ஒரு மாதிரி வச்சிருக்கிறார், அது எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓவராக உலகத்தான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் எது சரியோ அதை மட்டும் பண்ணணும். நேர்த்தியாக ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ரெசன்டேஷனாக அந்த கான்சர்ட் நீங்கள் நடத்தியிருக்கீங்க. எஸ், உங்களுடைய சாங்ஸில் பிரசன்னம் என்ற பாடல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கர்த்தருக்கு நல்ல ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் உருவான விதத்தை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்களா? பிரசன்னம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். ஏன்னா அதில் நான் கோரஸ் இப்படி எழுதியிருப்பேன், பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும், பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாதவர்களை முடிச்சும். ஃபர்ஸ்ட் 2 லைன் இப்படி எழுது, வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம், ஜீவ நதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறார். அதான் அந்த சாமியல் லிரிக்கில். எப்போ இந்த பாட்டு எழுதினேன் அப்படின்னா, ஒரு டைம் நான் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்காக போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த கன்வென்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய லைஃப்பில் நிறைய நீங்கள் சொன்ன சேலஞ்சஸ் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் மினிஸ்ட்ரியில். அப்போது எனக்குள்ளே ஒரு பயங்கர டைவர்ஷன். எப்படி நான் ஒரு வேளை திரும்ப போயிடலாமான்னு நிறைய நேரம் அந்த மாதிரி தோணும். முன்னாடி இப்போ எல்லாம் முன்னாடி திரும்ப வேலைக்கு போயிடலாமா, ஐடியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது டைம் கிடைக்கும்போது சாட்டர்டே சண்டேஸில் மினிஸ்ட்ரி பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பயங்கரமாக நான் வந்துட்டேனே சொல்லலாம். அப்போது அப்படின்னா சரி, இந்த 3 நாள் கன்வென்ஷனோட ஒரு ரெஸ்யூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு வரப்போகிற ஒரு டைமு. சரி, இப்போ கன்வென்ஷனுக்காக போகிறேன். என் கூட என்னோடய மியூசிஷியன் வராங்க. ஸோ அவங்க மேலே தூங்கிட்டு இருக்காங்க ட்ரெயினில், நான் கீழே லோயர் ஸ்லிப்பரில் தூங்கிட்டு இருக்கேன். இதே எண்ணத்தோடு போகிறேன். நைட் எனக்கு தூக்கமும் வரல. ஏன் அப்படின்னா நிறைய காரியங்கள் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம செய்யணும்னு நினைக்கிறது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் சுற்றி நடக்கிற பல காரியங்கள், பலருடைய பேச்சுகள், பலருடைய காரியம், எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இது என் மைண்டில் அதுவே ஓடிட்டு இருந்தது. பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்துட்டோம். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ட்ரெயினில் போகிறேன். திரும்பவும் நைட்லாம் அதே தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, சம்டைம் ஏதாவது ஒன்று நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா சிலர் வந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நான் அதையே திரும்ப போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனைக்கு நான் போகிறது ஒரு 3 நாள் கன்வென்ஷன் போயிட்டுருக்கிறேன். போகிறோம், ஆஃபரிங் வாங்குகிறோம், வர்றோம், அதுக்கப்புறம் என்ன அப்படியே தான் இருந்தது. டிப்ரெஷன் மோடுக்குள்ளே போயிட்டு. ஆமாம், லிட்டில் பிட் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். போகிறோம், வரோம், ஆஃபரிங் வாங்குகிறோம், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது என் கூட லிட்டில் திருநெல்வேலியை தாண்டும் போது ஒரு ஏர்லி மார்னிங் தூங்கவே இல்லை. பாடுறேன், என் கூட பேச ஆரம்பித்தார். நீ எதை நம்பி ஊழியத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ ஏன் கரத்தை நம்பி இருக்கிறியா, மோரோவர் என் அபிஷேகம் உனக்குள்ளே இருக்குது, என் பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு ஆள், நீ எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கலாம். இந்த ஒரு தாட் எனக்குள்ளே வந்த உடனே டக்குன்னு அப்படியே என் மைண்ட் செட்டை மாறிச்சு. நான் அவரோட இருக்கிற ஒரு ஆள், நான் ஏன் வந்து உலகத்தான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது யூஸ்வலாக எனக்கு ஏதாவது தாட்ஸ் வரும்போது டங்ஸில் பேச ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே அப்போ அப்படியே ட்ரெயின்லேயே அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆவியை நிரப்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ ட்ரெயினுக்குள்ளேயே தேவபிரசனம் இறங்கிருச்சு. ஏர்லி மார்னிங் நான் பார்க்குறேன், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான்
முடியாததை முடிய செய்யும் ஒன்றே ஒன்று அவர் பிரசன்னம். ஏன்னா பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு ஆசிரியர்கள் போகிறாங்க, யோர்தான் புரண்டு வருது. அவ்வளோ பெரிய யோர்தான் காலை வச்சோடனே வலி விட்டுருச்சு. இப்போ நான் சொல்லுவேன், கால்னால வலி விடல, தோல்னால தான் வலி விட்டுச்சு. ஏன்னா தோலில் இருந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணு. இந்த தேவ பிரசன்னத்தை பார்த்தோன்னே வலி விடாதது தானாக வலி விட்டுருச்சு. இது வந்தவுடனே நான் ஆண்டவர் சொன்னேன், எனக்கு தெரியும் ஆண்டவர், நிச்சயம் எதெல்லாம் இது வரைக்கும் வழி விடாமல் இருந்ததோ புதிய வழியை திறக்கிறீங்க அப்படின்னு. பிரசனம் முடியாததை முடிய செய்யும். இப்படி சொல்லிகிட்டே வரும்போது அது ஒரு டியூனை வந்துச்சு. கரெக்டாக ட்ரெயின் கன்னியாகுமரி ரீச் ஆகிறோம். ரீச் ஆன உடனே எங்களை பிக் பண்ணுற பாஸ்டர் வந்தார். அவர் போனோடனே யூஸ்வலாக மீட்டிங்ஸ் என்ன சாப்பிட்றீங்க, இந்த ஊர் ஸ்பெஷல் எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் சொன்னேன், என்னை ரூமில் விட்டுருங்க, கீபோர்டு மட்டும் கொடுத்து அனுப்பிடுங்க, சர்ச்சுடைய கீபோர்டை. கீபோர்டு என் கூட வந்ததுனால போய் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிறோம். 6:10 கரெக்டாக டைம். ரீச் ஆனோடனே கீபோர்ட் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோ பண்ணுறோம். ஃபுல் சாங் ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்டான். உமாவி ஊற்றப்பட்டால் மறித்தவை உயிர் பெறுமே, எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமல் காத்திடும் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் ஊழியத்தில் ஆண்டவர் பயங்கர ட்ரமானஸாக கற்று பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி உருவான பாட்டு தான் சச் a wonderful song. அப்போ இதில் அந்த பாடல் எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா? ஷூர். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலா இன்னும் நீரப்பிட என்னுள்ளம் மேங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். ஓஹோ பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். So thank you so much for being such a very big inspiration and motivation for so many young generation that is coming up. You are doing a wonderful job, Pastor, and Praise God. such a blessing to have you with us today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise God. Thank you so much, sister. இந்த சால்வேஷன் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம்
அற்புதம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாத. பாஸ்டர் ரஞ்சித் ஜபா அவருடைய இசை பயண அனுபவங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டுமாக இசை பயண நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஷாலம் பிரின்சஸ்.